இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பெருசாலாம் ஒண்ணும் இல்லங்க. உங்கள்ல எத்தன பேர் பாண்டியராஜன் நடிச்சு டைரக்ட் பண்ண ஊர தெரிஞ்சுக்கிட்ட படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதுல ஒரு காமெடி சீன் வரும். ரொம்ப ஃபேமஸான காமெடி. நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஊர்ல இருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பிச்சைக்காரங்கள புடிச்சு, அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி, குளிப்பாட்டி, அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு, பாண்டியராஜன் அவங்கள வச்சு ஒரு ஃப்ராட் வேலைய பண்ணுவாரு. செம்ம காமெடியா இருக்கும். ஞாபகம் வந்துருச்சா? அதேதான். கிம்பிலிகி பிலாபி, மாமா பிஸ்கோத்து இதே கான்செப்டை வச்சு சீரியஸ் மூட்ல ஒரு 3 மணி நேரம் படமா எடுத்து வச்சிருக்காங்க. பாண்டியராஜன் நடிச்ச கேரக்டர்ல நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அந்த பிச்சைக்காரங்கள ஒருத்தரா தனுஷ் நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, கதையா பார்த்தோம்னா உண்மையிலேயே நல்ல கான்செப்ட் தான். ஆனா அதை அவங்க எப்படி பிரசன்ட் பண்ணாங்கன்றது தான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆயில் ரிக் ஸ்டோரி, ஆபரேஷன் ஜந்தர் மந்தர், வில்லனோட என்ட்ரி, நாகார்ஜுனோட பேக் ஸ்டோரி, அப்புறம் 1,00,000 கோடி பிளாக் மணி, தனுஷோட என்ட்ரி, ராஷ்மிகா என்ட்ரின்னு ரொம்ப லென்த்தியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம ஸ்ட்ரைட்டா இன்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. அப்பா சாமி முடிச்சாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்பீட்